இன்னொரு ஒரு சின்ன ஒரு டவுட்டுன்னா, ம். அ வீரப்பன் அவர்களாகட்டும், சேத்துக்குழியார் அவர்களாகட்டும், நெறைய முறை, நெறைய இடத்துல வந்து முயற்சி பண்ணதா எனக்கு கேள்விப்பட்டேன். நெறைய வீடியோக்கெல்லாம் வந்திருக்குது. அந்த பொது மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரே ஓப்பனா பேசின்னு இருந்தாரு. நான் செஞ்சது தப்பு தான். நான் வந்து எனக்கு பொது மன்னிப்பு குடுங்க அப்படின்னு, திருந்தி வாழ்றேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு கிடைக்கல. அது சூழ்நிலை தான் என்னன்னு தெரியல. நீங்க அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, மனுஷனா பொறந்தவங்க வந்து தப்பு செய்யாத யாருமே கிடையாது. ஒரு தப்பு செஞ்சாலும், அந்த தப்ப உணர்ந்து, நான் செஞ்சது தப்பு தான். நீ சட்டப்படி என்ன பண்றீங்களோ அத பண்ணுங்க. என்னையும் ஒரு ஒரு தப்பு செஞ்சுவிட்டோம். நான் தப்புன்னு தான் சொன்னாரு. நான் வந்து தப்பு செஞ்சது தப்பு தான். எனக்கு வந்து ஒரு மனுஷனா திருந்தி வாழ என் குடும்பத்தோட ஒரு வாய்ப்பு குடுங்க. நானு திருந்தி வாழ்றேன். சட்டப்படி என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்னு தான் சொன்னாரு. அத வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நிராகரிப்புச்சு. ஆனா குடுத்திருந்தால் அவங்களும் 2 குடும்பம் வீரப்பையா குடும்பமும் இந்த அளவுக்கு எதுவும் ஆயிருக்காது. நல்லா பாதிப்பு இருந்திருக்காது.